வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டிருக்கீங்க, தூத்துக்குடி தாங்க. நம்மளோட வண்டி இங்கே இருக்கு. நேற்றே வந்தோங்க. முந்தானேத்து நைட்டே வந்துட்டோம். நேற்று ஒன்றும் லோடு ஒன்றும் செட் ஆகலைங்க. நேற்று வந்து சாட்டர்டே, இன்னைக்கு வந்து சண்டே. ஒன்றும் லோடெல்லாம் இருக்குங்க, நம்மளுக்கு செட் ஆகல, அவ்வளோதான். ஏதோ சின்ன சின்ன இதில் அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி லோடை விட்டுட்டுங்க, அவ்வளோதான். வேற இல்லை, லோடெல்லாம் கிடைக்குது, நாம பண்ணத்தான் தப்பு. லாஸ்ட் வீடியோ வந்து பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் வீடியோ வந்து லோக்கல் ஓட்டினங்க. சேலத்துலேருந்து வந்து மதுரையும் அருப்புக்கோட்டையும் வந்து சீட்டு லோடு இறக்கணும். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. நாம் ஆஃபீஸ்க்கு வரும்போதுங்க ஒரே ஒரு வண்டி இல்லைங்க, நம்ம தான் ஆஃபீஸில் நம்ம மட்டும் தான் இருந்தோம். அப்புறமேட்டு மறாவது நாள் நைட்டு இவங்க வந்துட்டாங்க. அடுத்து இன்னைக்கு நைட்டு இவங்க வந்து நிற்கிறாங்க. அவ்வளோதான். நாம தான் ஃபர்ஸ்ட் இந்த ஆஃபீஸ்க்கே வந்தேங்க. யாருமே இல்லைங்க. ஆஃபீஸே ஒரு மாதிரி காத்தடிக்குது. வாட்ச்மேனு ஒரு நாய் இந்த ஆஃபீஸ் படுதான் இருந்துச்சு. அப்புறமேட்டு நாம் வந்துட்டோம். பார்க்கலாங்க என்ன லோடு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சண்டே வேற. நம்ம அண்ணன் சிக்கன் எடுத்துன்னு வரோம் அப்படின்னு சொல்லினுக்கிறாங்க. பார்க்கலாங்க. நம்மளோட லோடு மேன்ஸுங்க லோடு ஏற்றுறது இங்கே இல்லை, எல்லாம் ஆள் ஏற்றினு அங்கே போயிட்டு ஏற்றணுமா. ஒரு வழியாக லோடு செட் ஆயிடுச்சுங்க. ஹைதராபாத் தாங்க லோடு. ஹைதராபாத் வேற எங்கன்னா ஏற்றலான்னு பார்த்தா கடைசிக்கு ஹைதராபாத் ஏற்றுற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். நம்ம லோடு மேன்ஸ் எல்லாம் ஏற்றிக்கணுங்க. ஜம்முன்னு லோடு ஏற்ற புறப்படாச்சு. இங்கேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பின்னாடி ஆள் இருக்கிறாங்க. இங்கே நம்ம அண்ணன் கைட் பண்ணினே இருக்கோங்க. லோடு ஏற்றுறன்ற பேரில் காட்டுக்குள்ளெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டுங்க. வண்டி சும்மா குலுக்கி போடுறதுங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா இதே மாதிரி தான் வரும். காடு வரதே கஷ்டமா இருக்கு. படத்தை காத்த வேற வீசுதுங்க. லோடு இது மூட்டை பிடிச்சி ஏத்துறதான். நம்மளோட வண்டி இங்க இருக்கு. இந்த பக்கம் தண்ணின்னா அதை போன டைம் நம்ம செக் பண்ணி பார்த்தோங்களா, கக்கிது. அவ உண்மையே கக்கிது. அது இது போருன்னு நினைக்கிறேன். கவர் போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க. இங்கெல்லாம் மேலே தண்ணி வந்துன்னு நினைக்கிறேங்க. உப்பு தண்ணி கடல் பக்கத்துலேயே இருக்குதுல்ல. இந்த பக்கம் பாருங்க, உப்பு ஓரளவு ரெடியான மாதிரி இருக்குது. தெரியுதுங்களா? எடுத்து பார்க்கலாமா? அவங்க உப்பு கல் உப்பு சூப்பர். இது அப்படியே எடுத்து தளத்துக்கு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேங்க. சூடாக இருக்கலாம். கை லைட்டாக இதாகிடுச்சு. உப்பு ஃபுல் கட்டியாக இருக்குங்க. உப்பு சூப்பராக இருக்கு. தண்ணி உப்பாக இருக்குமா? அப்பா சரியான உப்புங்க. பேசுறதும் கூட பெருசாக கேட்காதுங்க. சரியான காத்தடிக்குது. அந்த பாயெல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். பாவம் ஹெவி காத்துங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் காத்து. ஃபுல்லுமே கண்ணு கெட்டுற வரைக்குமே ஃபுல்லாக வெறும் வித்தாங்க. தண்ணி உப்பு ரெடி பண்ணுறது தாங்க. எல்லாமே உப்பு தாங்க. ஹெவியாக காத்தடிக்குதுங்க. என்னையே தள்ளுது. ஃபுல்லாக உப்பு ரெடியாக நிற்குதுங்க. தண்ணி விட்டு தண்ணியெல்லாம் காஞ்சி உப்பா கீழே இறங்கி நிற்குது. பதத்தில் இருக்குது கரெக்டாக. இது பார்த்தீங்களா, சுத்தமாக தண்ணியே இல்லைங்க. இங்கே வர ஃபுல் தண்ணி உள்ள தண்ணி இருக்குங்க. தெரியுதுங்களா? செம சூடானா. என்ன இது? உப்பு மேலே ஃபுல்லாக உப்பு கட்டி இருக்குதுங்க. ஒரு மாதிரி புதுசாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. செம ஃபுல்லுமே உப்பே பார்த்து இதுதான் அதிசயமா இருக்குது. சரியான சூடுங்க. சுடு தண்ணியில் கை வச்ச மாதிரி இருக்குது. செம சூடு. மேலே அந்த அளவு சூடு தெரியல. ஆட்டி விடுற பார்க்குறேன். இங்கே பாருங்க, ஸ்பைடர்மேன் தெரியுதுங்களா? ஸ்பைடர்மேன் ஆட்டி விட்டாத காப்பாற்றி விடலாமாங்க? கடிச்சிட்டு போகுது. சூடாக இருக்குங்க. செம சூடு. இதெல்லாம் உப்பு அப்படியே கட்டியாக மாறிடும் நினைக்கிறேன். கல் உப்பு. நம்ம வண்டி அங்கே லோடு ஏற்றி நிற்கிறாங்க. பார்த்தா தெரியும். மூட்டை ஒழுகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டங்க. இது வந்து உலகம்லாம் ரொம்ப நல்லது. ஒழுகிச்சு அப்படின்னா புது பிடிக்க ஆரம்பிச்சிருங்க.
அதான் பெரிய பிரச்சனை. இல்லை இந்த லோடு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அண்ணன் வேணவே வேணாம் தெரியாது இருக்கும். பார்த்தா இன்னைக்கு வந்துங்க சண்டே வேற, ஏதோ ஒன்று அள்ளி போட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். அவசரப்பட்டேன் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கிடந்தாங்க. இது சூடு கம்மியாக இருக்கு. இது அந்த அளவு உப்பு இன்னும் இது ரெடி பதத்துக்கு வரலுங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக உப்பு. காற்று தான் எவ்வி அடிக்குது. போன டைம் பயம் அடிக்கும் போது நான் பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி கதை ஆகிட்டுக்கோங்க. ஒன் டைமு ஏன் மேலே மடிச்சு நிற்கிறான், அது பாட்டில் அது கீழே வருதுங்க. காற்று தூக்கி போடுது. இந்த டைம் ஆள் அதிகமாக இருக்கிறாங்க, பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா கல் உப்பு, செம உப்பு. உப்பு நெக 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 நெக்குதுங்க. உப்பு மின்னுது. இதெல்லாம் காசு போட்டு வச்சுக்கிறேன். கை பாருங்க, உப்பு தொட்டுட்டு வந்து கொஞ்ச நேரம் ஆகுதுங்க. அந்த தண்ணியும் காயில, ஆனால் கை இல்லைங்க ஒரு மாதிரியே இருக்குங்க. இது காய மாட்டேங்குது, ஒன்றும் ஆக மாட்டேங்குது. உப்பு தண்ணி அங்கே தொட்டு வந்துருக்கு. கரெக்டாக 50 கிலோ வெயிட் போட்டு தாங்க ஏற்றுறாங்க. டக்குன்னு ஏற்றி விட்டாங்க. 1 ஹவர்லாம் ஏற்றி வந்து சொல்லி தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் வர ரோடு எல்லாமே ஃபுல்லாக ஆஃப் ரோடுங்க. செம்ம கஷ்டம். நடக்கிறேன். யா இந்த சேட்டை பார்க்கலாம் தெரியும். வேலை காற்றாங்க அதிகமாக அடிக்குது. கீழே விழுதுலாம் பெரிய பஸ் பார்த்தீங்களா? பாய பார்த்தீங்களா? இது மேலே நிச்சிருந்தாங்க. அன்னைக்கு வண்டி மேலே அந்த ஒரு பாய் போட்டு நிச்சிருந்தாங்க. காற்று வந்து ஒரு தூக்குச்சு. சூப்பராக இருந்துச்சு. காற்றுக்கு மட்டும் சுத்தமாக பஞ்சமே இல்லைங்க. காற்று கப கப கபம் அடிச்சுட்டே இருக்குங்க. ஓயாத அடிக்குதுன்னா பார்த்துக்க நீங்கள். அதே மாதிரி நாக்கு எப்படி நாய் மாதிரி வெளியே தங்கோட்டேன்னா இது வரைக்குதுங்க. அந்த உப்பு நல்லாவே வரைக்குது. தொங்க விட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா வரைக்குது உப்பு. காற்று எப்படி விடாது இப்படி அடிச்சுட்டே இருக்குது. சரியான காற்று அடிக்குது. சட்டை கிட்டலாம் ஒரு பக்கம் இழுத்துன்னு போகுதுங்க. அந்த அளவு காத்தடிக்குது. நம்ம வண்டி பாதி லோடு ஏற்றிட்டாங்க, மீதி பாதி ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மூட்டை பிடிச்சிருக்கிறாங்க. மூட்டையெல்லாம் தைச்சிட்டு ஜம்முன்னு ஏற்றி விட்டானா ஜம்முன்னு வெயிட் போடுறேங்க, கிளம்புறேங்க. கடப்பாரு வச்சு குத்துறாங்க, தெரியுதுங்களா? வெயில் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது, பரவாயில்ல. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணிங்க, கிட்டத்தட்ட 2 மணி 1:53ங்க டைம். 2 மணி கணக்கு தான். பார்ப்போம் எத்தனை மணிக்கு ஏற்றி போடுறாங்க, பேமெண்ட் எத்தனை மணிக்கு போடுறாங்க, என்ன ஏதுன்னு பார்க்கலாங்க. குத்துது நல்லா. ஜென்ரேட்டருங்க, ஜென்ரேட்டர் வச்சு மூட்டை தைக்கணும். இழுங்க இழுங்க. அண்ணா இழுக்கிறாரு. ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. புதுசாக க்ளீனாக தைக்க போகிறாங்க.
அண்ணா தைக்கிறாங்களா? ஆரம்பிச்சிட்டாங்க. தைக்கிறாங்க. 150 மூட்டை ஏற்றலாம் முடிஞ்சிங்க. ஆல்ரெடி ஹவுசிங் வரைக்கும் வந்துடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுதுங்க. கரெக்டாக 3:30. காற்றெல்லாம் ஓய்வுன்றதே கிடையாது போடுதுங்க. வீசினே இருக்குது காற்று. பார்க்கலாங்க எத்தனை மணிக்கு ஏற்றி விட்றாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. பில் வேறு ஒன்று எங்கே வாங்குறதுன்னு தெரியல. பார்க்கலாம். கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. ஜம்முன்னு எடை போட்டு பாய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டுங்க. ரோடு மட்டும் போகிறது மட்டும் பாருங்க, ஃபுல்லுமே ஆஃப் ரோடுங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களாங்க? மொத்தமாக இதே மாதிரி தான் இருக்குங்க ரோடு. வெயிட் வந்து கூட வந்துருச்சுங்க. அதனால மூட்டைங்களே இறக்க ஆரம்பிச்சிட்டுங்க. ஒரு 25 மூட்டை இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்குறேங்க. எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 31,380 இருக்குங்க. அதனால இதுக்கு அவ்வளோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறக்க ஆரம்பிச்சாச்சுங்க. ஏன்னா சும்மா பிரச்சனைங்க. போலீஸ்காரங்க தலை தாங்க முடியாது. போட ஆரம்பிச்சாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுதுங்க. பாய் போட்டு முடிச்சுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பில் வாங்கி ஃபைனலி புறப்பட ஆரம்பிச்சாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 9 ஆகுதுங்க. ஒதுங்க காத்தாலே வந்துட்டுங்க. பெரம்பலூர்ல டீசல் அடிச்சுன்னு வண்டி ஓரம் கட்டியாச்சுங்க. நம்ம அண்ணா வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் முடிஞ்சுட்டு ஜம்முன்னு புறப்பட ஆரம்பிச்சாச்சுங்க. பெரம்பலூர்லேருந்து இப்போ தான் மூவ் பண்ணுறேங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9 ஆகுதுங்க. ஆந்திராலுங்க வெயில் கண்ணே திறக்க முடியலங்க. இன்னும் சுத்தமாக முடியல. கடப்பா தாண்டி கீழே வந்தோம், இன்னும் முடியலங்க. வெயில் கொளுத்துது. உங்களுக்கே தெரியும். டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுதுங்க. 4:40 ஆகுது. அப்பயுமே இதே நடப்புதாங்க. வெயில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஜம்மு நிற்க வச்சுங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ தான் புறப்படுறோம். வெற்றிகரமாக பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுதுங்க. வந்து ஒரு 4 மணிக்கு அப்படி வந்தோம். ஒன்றும் சுத்தமாக முடியலங்க. வெளியே கூட தூக்கம் கண்ணை இருக்குது. அப்படியே போட்டு படுத்தவங்க தான். வெயில் அடிக்கிறது கூட தெரியல. வெயில் கண்ணுக்கே அடிச்சுங்குது. மணி எழுந்து பார்த்தா மணி 9 மணி ஆகுதுங்க. ஹைதராபாத்தில் தான் இருக்கிறோம். இப்போ இங்கே தான் இருக்கிறது. ஹைதராபாத்தில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்பி நகருங்க. பேசுறது பார்த்தாவே தெரியும். அர்த்தத்தில் தான் பேசுற மாதிரி எனக்கே தெரியுது. லோடு இறக்கும் போது அப்படியே வீடியோ கண்டினியூ பண்றேங்க. வெற்றிகரமாக பாய அவுத்தாச்சுங்க. உப்பு கூட சாம்பிள் பார்க்குவாங்களாம். சாம்பிள் பார்த்து எடுத்துன்னு போயிடுறாங்க. பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆகுதுங்க. 11க்கு இன்னொரு 3 மினிட்ஸ் இருக்குது. 10:57ங்க டைமு. அடிக்கிற வெயிலில் ஒன்றும் முடியலங்க. பார்ப்போம். சமைக்கலாம். சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு எத்தனை மணிக்கு லோடு எடுக்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்க்கலாங்க. மணி பார்த்தீங்கன்னா 4:40 ஆகுதுங்க. நம்ம வண்டி இன்னுமே லோடு இறக்கல. அவங்க காத்தால கேட்கும் போதே சொன்னாங்க 5 மணிக்கு மேலே தான் அப்படின்னு சொல்லி. அதனால தான் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஜம்முன்னு கிளம்பியாச்சுங்க. போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கன்னா இதெல்லாம் வந்துங்க பஸ் பார்க்கிங்க. தெலுங்கானோட இந்த பஸ்ஸு நைட்டெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. நைட்டு ஃபுல்லாக இங்கே எல்லாமே பஸ்ஸுங்க. இங்கே ஃபுல்லாக இருந்துச்சு. காத்தால இருந்தானே எல்லாம் வேலைக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ போவோம். அங்கே தான் இருக்குங்க. அந்த இதில் டர்னிங்கில் இருக்குது. போயிட்டு கேட்டு பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மாற்றம் என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்துங்க 5 வந்து 6 ஆயினுதுங்க. அவ்வளோதான். வந்து கேட்டால் 6 மணிக்கு கூப்பிட்றோம் அப்படின்னுறாங்க. பார்க்கலாம் 6 மணிக்கு கூப்பிட்டு எத்தனை மணிக்கு இறக்கி விடுவாங்கன்னு தெரில.
பெருசாக ஒன்றும் வெயில் அடிக்கிற வெயிலில் தூக்கமாக வரமாட்டேங்குதுங்க. ஆனால் எவ்வளோ தான் ஃபோனும் பார்த்துருக்குறது, ரீல்ஸை பார்த்து பார்த்து கடுப்பாக தான் ஆகுது, ஒழிஞ்சு தூக்கமாக வரல ஒன்றும் வரலங்க. ஏன்னா வெயில் உச்சத்துக்கு இருக்குங்க. நாங்களும் வண்டி இப்படி திருப்பி போட்டோங்க அப்படி திருப்பி போட்டோங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலையே. வண்டியில் வந்துங்க சமையல் வந்து கத்திரிக்காயும் சுலருங்க. ஜம்மன் சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு தூக்கலான்னு பார்த்தா வெயில் ஒன்றும் முடியல. அடிக்கிற வெயிலில் உயிரை காப்பாற்றிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அவ்வளோதான், 6 மணிக்கு இறக்கி விட்றேன்னு சொன்னுங்கிறாங்க, பார்க்கலாம். டைம் பார்த்தா 6:27 ஆகுதுங்க. ஒரு வழியாக பாயிண்ட்டுக்கு இப்போ தான் விடவே சொன்னாங்க, இன்னும் இறக்க ஆரம்பிக்கலைங்க. இப்போ தான் பாயிண்ட்டுக்கு விட்டோம். ஒரு கட்டத்துக்கு மேலே இறக்கவாங்களா இல்லைன்னு சொல்லி டவுட்டே வந்துருச்சுங்க, அந்த நிலைமை ஆயிடுச்சு. அவனோட பார்த்தா இப்போ தான் கூப்பிட்டாங்க. 7 மணிக்கு இன்னொரு 10 நிமிஷம் இருக்குங்க, லோடு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி தலையை எப்படி பார்க்குற மாதிரி இல்லையா, எண்ணி 3 மணி நேரத்தில் இறக்கி விடுறோம் அப்படின்னு சொன்னுறாங்க. பார்ப்போம். பேக்கெட்டு தான் லக்கி. பேக்கெட்டோட ரேட்டை பார்த்தீங்களா, 25 ரூபா. கரெக்டாக பாதிலோடு இறக்கியாச்சுங்க. இறக்குறாங்க. உள்ளெல்லாம் உப்பு ராசி ராசி கொட்டி வச்சுக்கிறாங்க. வாங்க காட்டுறேன் உங்களுக்கு, வேணுங்க. பார்த்தீங்களா உப்பு எப்படி கொட்டுறாங்க. இங்கே பேக்கெட் அடிச்சு வச்சுக்கிறாங்க. ஓமா ஃபேன் ஓடுது, நல்லா காற்று வருது. இது ஆசீர்வாதுங்க. இந்த உப்பு வந்து ஆசீர்வாத் தான். உப்பு தரமாக கொட்டினுக்கிறாங்களா. ஏன் ரிஸ்க் எடுக்கணும், நம்ம ரிஸ்க் எடுத்தா என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு தாங்க நிறைய பேர் யோசிக்கிறாங்க. நம்ம 2 வருஷம் கஷ்டப்பட்டுங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி எதுனா ஒரு வெற்றின்றது இருந்தாகணும்ல. நிறைய பேர் அதே மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம ஏன் கஷ்டப்படணும், எல்லாம் ஒரு வேலை நம்ம இந்த பிசினஸ்ல ஆகட்டும், எது எஜுகேஷன்ல ஆகட்டும், பிசினஸ்ல ஆகட்டும் ஜெயிச்சிட்டுங்க அப்படின்னா தலைமுறையே ஒரு மாற்றம் வருங்க. கஷ்டப்பட்டு ஒரு பொசிஷன் வந்துட்டுங்க அப்படின்னா நம்ம தலைமுறையே ஒரு திருப்பிடலாங்க. மாற்றம் வந்துடும், கண்டிப்பா மாற்றம் வரும். இப்ப இருக்கிற சுச்சுவேஷனோட 10% ஆகட்டும் நம்ம கண்டிப்பா முன்னேறிடலாம். ரிஸ்க் எடுக்கணுங்க, அவ்வளவுதான். நம்ம அது யோசிக்கிறோங்க, பயப்படுறாங்க, அதான் பெரிய விஷயமே. அதான் அது ஒன்றை மட்டும் மாத்திக்கணுங்க அப்படின்னாவே சரியா போயிருங்க. பார்த்து பார்த்து செய்யணுங்க, அப்போதான் ஒரு வினை கிடைக்கும். அதோட பழம் நம்மளுக்கு அப்போதாங்க அறியும். அந்த பழம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாவே நம்ம ஜெயிச்சிட்டுங்கன்றத அர்த்தம். அதுக்கு தான் போராடணும், ரிஸ்க் எடுத்தாங்க ஆகணும். அதே மாதிரிங்க இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரே சேனல் தான் யூஸ் பண்ணுறேன். இது நம்மளது மட்டும் தான், இது ஒரே சேனல் தான், மிஸ்டர் ஏஜம் டிரான்ஸ்போர்ட்ன்ற ஒரே சேனல் மட்டும்தான். நிறைய பேர் என்னோட ஐடி வச்சுன்னு என்னோட ஃபேக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. நான் என்னோட ஒரே சேனல் நான் மட்டும் தான் ரன் பண்ணுறேன். மிஸ்டர் ஏஜம் டிரான்ஸ்போர்ட்ன்றது என்னோட தனி சேனலுங்க. இது ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. நல்லா விடுங்க, பேர் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகிருப்போகுதுன்னு தெரியல. அவங்களுக்கு தனியாக யூஸ் பண்ணலாம் விடுங்க, அதனால எதுவும் நம்ம வருத்தப்படுறது எதுவும் வேணாம். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கேங்க, இதுக்கு மேலே வருத்தப்பட்டு புலம்பி பிரயோஜனம் இல்லை. நடக்கிறதெல்லாம் நடக்கிட்டு விடுங்க, அவ்வளோதான். என்ன பண்ணுறது, மனசாட்சிக்கு நேர்மையாக நடந்துன்னு போலாங்க. என்ன ஆகுதாவது ஆகட்டும். மனசு சொன்னோம் இல்லைங்க, இது செய் இது செய்யாத அப்படின்னு. மனசு சொன்னியும் நம்ம கேட்கல அப்படின்னா நிச்சயமா அதோட வழிங்க நம்ம அனுபவிக்குங்க. மனசு சொன்னோம் இது செய் இது செய்யாத அப்படின்னு, நம்ம அதுக்கு இது ஆப்போசிட்டா பண்ணாங்க அப்படின்னாவே பிரச்சனை கண்டிப்பா கூடி வரும். ஒன்று செய்ய அப்படின்னு சொன்னிருச்சுனாவே நான் அதை வச்சு செய்ய வேண்டித்தாங்க. செய்யல அப்படின்னா அது ஒரு மாதிரி இழுத்துன்னு போயின்னு கிடக்கும். மணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுது, 8 ஆகுதுங்க. அவங்க சொன்ன மாதிரி இறக்கி விட்றோம். உங்களுக்கு 7 மணிக்கு இறக்க ஆரம்பிச்சாங்களா, 1 ஹவர்லேயே கிட்டத்தட்ட இன்னும் கால்வாசி லோடு இருக்குங்க. இறக்கி விட்ருவான்னு தான் நினைக்கிறோம். பகலே இறக்கி விட்டுருங்களாம். யாரும் இவங்கெல்லாம் எங்கே போயிருந்தானே தெரியல. இவங்களாம் யாரும் எனக்கு காத்தால பார்க்கவே இல்லை. எல்லாருமே 6 மணிக்கு மேலே தான் கண்ணுக்கு வராங்க. வெற்றி யாருக்கு அதிகமாக கிடைக்குதுன்னா, தன்னோட உழைப்பை அதிகப்படுத்தி கடமையை செஞ்சு பலனை எதிர்பார்க்காத வேலை செஞ்சா கண்டிப்பாக வெற்றி நம்மளுக்கு தாங்க. அதில் 2 மாற்றமே கிடையாது. பேரை வச்சுக்கினாலாம் வெற்றி நோக்கி வந்துருவாங்க. கடினமாக உழைக்கணும்.
அவ்வளவுதான். எல்லாருக்குமே வருங்க. நான் இந்த பேர் யூஸ் பண்றதுனால தான் வின் ஆயிட்டான் அப்படின்றதெல்லாம் இல்ல. நம்ம எந்த பேர் வச்சாலும் வரும். கடினமா உழைக்கணும். ஆடு ஒர்க்குன்றது வந்து கிள்ளி அள்ளி வாரி இறைச்சா வந்துடலாங்க. எப்பயுமே இருக்கிறது தான் ஆடு ஒர்க். எப்பயுமே ரெகுலரா தந்துனே இருக்கணும், டெடிகேஷன் இருக்கணும், கண்டினியூட்டி இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா விடாமுயற்சி தாங்க. ஒரு விஷயத்தை எடுத்துட்டுங்க அப்படின்னா விடாது பண்ணினே இருந்தாங்க அப்படின்னா வந்துடும். ஒரு கட்டத்துக்கு மேல அது போவாது. எப்படி சொல்லலாம்னா வர மாதிரி வரும், ஆனா வராது. அப்பதான் நாங்க இக்னோர் பண்ணிடுவோம். இதுல என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுறோம் பாத்தீங்களா. அப்பதான் பெரிய பிரச்சனையே வரும். ஒரு வேலையை எடுக்கிறோங்க அப்படின்னா செஞ்சுனே இருக்கணுங்க. லாபத்தை எதிர்பார்க்க கூடாது, பண்ணணும், அவ்வளவுதான். இது ஒரு கடமையை கூட வச்சுக்கலாமே. நம்ம எப்படி டெய்லி இருந்து சாப்பிட்றோங்க, அந்த மாதிரி ஒரு கடமையை வச்சுக்கலாம். அது பாட்டில் அது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்மளுக்கு வெற்றி கண்டிப்பாக வருங்க. அந்த அண்ணன் கூட நினைக்குவாங்க, என்னடா பைத்திக்கிற மாதிரி அப்போ வந்து ஏதோ பேசினே இருக்கிறான் ஒருத்தனே அப்படின்லாம் நினைக்குவாங்க. அதெல்லாம் காதுக்கு போட்டுக்காத, வேலை செஞ்சுட்டே இருந்தேங்க அப்படின்லாம் எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஏன்னா நிறைய பேர் எல்லாம் அப்படிதான் பாக்குறாங்க. அது ஒரு விஷயம். என்னடா பைத்தியம் மாதிரி பேசிட்டு கிடக்குறான் அப்படின்னு தான் நினைக்குவாங்க. பார்க்கலாம் என்ன ஆகுது ஏதாவது அப்படின்னு சொல்லி. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்பயே சொன்னல 8 மணி ஆகுதுங்க. 8:14 ஆகுது. இன்னும் இறக்கி விட்டாங்கன்னாங்க நோய் என்ட்ரி 10 மணிக்கு தான் முடியும்னு நினைக்கிறான். ஜம்முன்னு எடுத்து விட்டுறலாம் வெளியே. பார்ப்போம். ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னாங்க, டீனேஜுக்காரங்க இந்நேரம் யோசிக்குவாங்க. ஏன்னா தெரியும் எல்லா யூத்தும் நல்லா யோசிக்குவாங்க. யோசிச்சா நைட்டு தூக்கம் வருமா வராதான்னு மட்டும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பைத்தியங்கிட்ட ஆயிட்டுனா என்னன்னு தெரியல. யோசிக்க கூடாதுன்னு சொல்லி அதே ஒரு யோசிக்கிற மாதிரி போகுதுங்க மண்டை. புரியுதுங்களா? யார் யோசிக்கிறாங்களே தெரியல. அது யோசிக்கிறதுக்கே இன்னொரு டைம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அப்பெல்லாம் பைத்தியம் இதெல்லாம் ஆயிட்டுங்களா அப்படின்லாம் ஒரு டைம்ல ஒரு காலகட்டத்தில் தோண ஆரம்பிக்குது. என்ன ஆகுதோ தெரியல. புலம்புற மாதிரி தான் போதுங்க. இப்ப பாருங்களேன், இது யோசிக்கிறதுக்கே புலம்புற மாதிரி இருக்குதானே. இது யார் பேசுறேன்னு எனக்கும் தெரியாது. ஐயோ கடவுளே கடவுளே. வாழ்க்கைன்னா இந்திக்காரன் தாங்க. நல்லா உழைக்கிறான், ஃபேமிலியை பாத்துக்கிறான். அது எப்படிதான் இந்த மாதிரி உழைக்கிறான்னு தான் தெரியலங்க. நம்மளெல்லாம் இந்த அளவுலாம் ஆர்டருக்கு எடுத்து தர முடியுமான்னு கேட்டா நானும் பேசுவான். ஆர்டருக்கு எந்த அளவு எடுத்து தர முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஆனா இவங்கள நம்ப முடியாதுங்க. ஒரு டைம் கோதுமை ஏத்துறதுக்கு போகும்போது பாத்தீங்களாங்க, கஞ்சா ஹிஸ்கிஸ்க்குன்னு அடிச்சு விட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் நம்ப முடியாது. ஒரு இழுத்துட்டு நீட்டா அன்லோட் பண்ணி விட்டுருவாங்க. அதெல்லாம் வராது அப்படின்றதெல்லாம் சொல்றது வந்து பொய்ங்க. நான் ஒரு இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது லைட்டா வருத்தமா இருக்கும். இதுல வேற இதெல்லாம் வேற பண்ணுவாங்க, ட்ரக்கை ஒழிக்கணும், அது பண்ணணும், இதை பண்ணணும். அதெல்லாம் தாராளமா கிடைக்குது. பணம் இருக்கிறவனுக்கு எல்லாமே கிடைக்குது. எனக்கு நான் பார்க்கும் போதெல்லாம் அதிசயமா தான் பாக்குறேன். அதெல்லாம் பேசி நம்மளுக்கு எதனா பிரச்சனை வந்துட்டு போகுதுங்க. ஒரு வருத்தம், அவ்வளவுதான். அது நம்மளுக்கு அவங்களோட தனிப்பட்ட விஷயம். அவங்களோட பர்சனலுக்கு நாம தலையிடுறது வந்து அது நம்மளுக்கு அடிமுட்டாள்தன விஷயம். அது நம்ம தலையிடுறது பெரிய விஷயம். நம்ம பேசுங்கிறதே பெரிய விஷயம் தான். தப்பு தான் அது. ஏன்னா தப்பா எதனா பேசினா வந்து மனுஷருங்க. நம்மகிட்ட ஹிந்திக்காரெல்லாம் சரியில்லைங்க, யாரையும் நம்ப முடியல. உள்ள ரப்பிரிச்சுன்னு நினைக்கிறேங்க. வெளியே போட ஆரம்பிச்சிட்டாங்க மூட்டைங்கள. அது இன்னொரு மூட்டைலாம் இருக்குல்லங்க, அது வந்து ஒழுகும். மூட்டை வந்து ஒழுகும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு துக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. உப்புலோடு ரெகுலரா ஓட்டுறாங்க பாருங்களேன், அந்த வண்டியெல்லாம் துக்கு பிடிச்சிட்டுக்கும். அது ஏன்னா வண்டி அந்த சாப்பிட ஆரம்பிச்சிடும். இரும்பு எல்லாம் அந்த ஒரு மாதிரி வீக்கா பலவீனமா இதாயிரும். இங்க ஒரு இடத்துல அந்த இதெல்லாம் இருக்குங்க, அந்த சிலும் பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ஆச்சுன்னா கொஞ்சம் இதாயிரல. அதனால தான் உப்புலோட அதிகமா ஓட்டுறது இல்லைங்க. உப்புலோட ஓட்டினா அதான் பிரச்சனை. ஏன்னா உப்பெல்லாம் ஓட்டலாம், எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி வாடகையும் கம்மியா போடுவாங்க உப்புக்கு. அதே மாதிரி கூட நிறைய விஷயம் வந்து ஓப்பனா பேச முடியலங்க. அதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்குமா என்னன்னு தெரியல. நானும் நிறைய விஷயம் சொல்லணும் பண்ணணும்னு நினைக்குவான். கொடுங்க, கொஞ்சம் டைம் எடுக்குது. காலங்கள் தாழ்த்துது. பாத்துக்கலாம்.
காலம் தாழ்த்துறதும் அது அது சில நல்ல விஷயம் கூட இருக்கலாங்க. கொஞ்சம் டைம் டிலே ஆச்சுன்னா பரவாயில்ல, அதிகமாக ஆகிறனால தான் வருத்தம். பார்த்துக்கலாம். ஆனாலும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பாக பண்ணுறேங்க. என் சைடுன்னு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே பண்ணுறேன். ஆனால் லேட்டாக ஆகலாம், அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக பண்ணுவோங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணலாமா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் பெருசாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண மாட்டேன். கேட்டிங்க அப்படின்னா என்னங்க பர்சனலாக சாட் பண்ணிக்கலாம்ல. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டேன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சாட் பண்ணிங்கன்னா நான் பர்சனலாக பேசுகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அதெல்லாம் நான் பண்ணுற மாதிரி இருக்கலாம்ல. அது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு தோணுது. நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணலாங்க. கமெண்ட் பண்ணுங்க வேணுமா வேணாமா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு கண்டிப்பாக பண்ணுறேங்க. ஃபைனலி வெற்றிகரமாக லோடு இறக்கி முடிச்சாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9 ஆகுது. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு மகாராஷ்டிரா பக்கம் தான் போய் லோடு ஏற்றுற மாதிரி இருக்கும். கரெக்டாக தெரியலங்க. இங்கேயும் தெலுங்கானாலுக்கு இது ஹைதராபாத் பக்கமும் கேட்டுருங்குது. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் கம்மி தான் மகாராஷ்டிரா பக்கம் ஏற்றுற மாதிரி. எல்லாம் 50-50 இருக்கிறாங்க. பார்ப்போம் அடுத்த லோடு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட அன்போ ஆதரவும் கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க. அப்போதான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குங்க. அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. பாய்ங்க.